அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான சீம்பாலில் பால்கோவா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் சீம்பால் எடுத்து பேனில் ஊற்றி காய்ச்சிக்கிட்டேங்க. பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரி வரும். இப்போ இந்த தண்ணியிலே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா வத்துற ஸ்டேஜில் நம்ம 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாகவோ அதிகமாகவோ வேணும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தூள் உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாங்க. தூள் உப்பு போடும் போது அதோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து காட்டுங்க. அதனால தான் தூள் உப்பு ஒரு பிஞ்சு மட்டும் போட்டால் போதும். இப்போ கூடவே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டேன். போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், தண்ணினா நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இப்போ 10 ரூபா பால் பவுடர் 2 எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பால் பவுடர் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பால் பவுடர் போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பால் பவுடர் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சீம்பாலில் பால்கோவா செய்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஹெல்த்தியான பால்கோவா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.